பண்ணுவோமா, பண்ண முடியுமா? இல்லாத நம்ம இருந்து இப்படி கொண்டாட முடியுமா? ருக்மிணி கல்யாணம் அப்படி சொல்ல முடியுமா? அப்படின்னா இது அற்புதம், கிடைக்காத ஒண்ணு. எப்பொழுதுமே உண்மையான வைரங்கள்லாம் ஒழிச்சுதான் இருக்கும், மறைஞ்சுதான் இருக்கும், கண்ணாடி தான் விலையில விற்கும். அந்த மாதிரி உண்மையான பகவத் குணங்கால விஷயத்தை நாம பகிர்ந்துக்கும் பொழுது அதை நம்ம காது கொடுத்து கேட்கிறோம். அதுதான் காதுக்கு அடம்பு கொடுக்கல. கண்ணால பார்க்க ஒருத்தரை பிடிக்கலன்னா கண்ணை மூடின்றோம், காதை மூட முடியாது இல்லையோ. நல்லதை கேட்கறதுக்காக தான் காதை பெருமாள் கொடுத்துருக்கான். அதனாலதான் பிரகல்லாத ஆழ்வான் சொல்லும் பொழுதே சவணம் கீர்த்தனம். சுவாமி இப்போ வாத்தியார் சுவாமி சாதிச்சார் இல்லையா, நவபீத பக்தின்னு. முதல் பக்தியே சிரவணம். நீங்க கேட்க கேட்க தான் வரும். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையேன்னா கேட்டா தான் இன்ட்ரெஸ்ட் வரும். சின்ன குழந்தையா வளருது, அதுக்கு காப்பின்னா என்னன்னு தெரியாது. தாத்தாவோ பாட்டியோ அந்த காப்பி அப்படி தொட்டு அது நாக்கில் வைப்பா, அதுலேருந்து அது ஆரம்பிக்கிறது காப்பி வேணும்னு. அப்போ அது அதே மாதிரி நமக்கு பகவத் குணத்தை சத்சங்கம், சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கஸ்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னாரு இல்லையா. சத்சங்கம் தான் முக்கியம். அதனால நம்முடைய பாவத்தை ஹே கிருஷ்ணா எங்கேயோ இருந்து கூப்பிடுறா, கிருஷ்ணா என்ன காப்பாத்துன்னு ஓடி வந்து கிருஷ்ணன் காப்பாத்துறியா. அதனால நம்ம அவனுடைய நாமாவை சொன்னா நம்முடைய பாவத்தை ஹரிச்சிருவானா, பாவத்தை நமக்கு இல்லாதபடி பண்ணிடுவானா அந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை நீங்க என்ன சொல்றது திருடன்னு. அதனால அவன் பாகவதாலே திருடன்னு கொண்டாடுறாளே அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார். இவ்வளவுப்பட்டதான திருடனை பெயர்பட்டதான கிருஷ்ணன் அப்படின்னு அந்த கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருந்தா. இவர் ருக்மி வந்து எழுந்து சொன்னா இல்லையா, கொடுக்கப்படாது. யாருக்கு கொடுக்கணுமா? சிசுபாலனுக்கு கொடுக்கணுமா. சிசுபாலனுக்கு தான் என்னுடைய தங்கைய ருக்மிணியை கொடுப்பேன் அப்படின்னா. தலைக்கு மிஞ்சின புள்ள பேசினா மறுபடியும் பேசக்கூடாது. அதனால மௌனமா போயிட்டார், சபை கலைஞ்சு போயிடுது. ஆனா இதுல வாடி கஷ்டப்பட்டது யாருன்னா ருக்மிணி வருத்தப்பட்டுட்டே உட்காண்டிருந்தா. வருத்தப்பட்டுட்டே உட்காண்டிருக்கும் பொழுது மறுபடியும் நாரத ரிஷி வரார். வந்த உடனே யாராவது ஒரு மகான் வந்தால் நம்முடைய துக்கம் தீரும். மகான்களுடைய பொன்னடி சாத்தினா நம்முடைய கஷ்டம் தீரும். தசரதன் தனக்கு குழந்தையே பிறக்கலையே, 60,000 வருஷம் ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டார். ரிஷிசிங்கர்ங்கிற ஒரு மகான் வந்தார். ஆச்சரியமாக ஒரு யஜ்யம் பண்ணினார், புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினார். அதுலேருந்து வந்ததான அற்புதமான பாயசத்தை பங்கிட்டு கொடுத்தார். அவனுடையதான கட்டம் தீர்ந்தது. ஆச்சரியமான 4 புத்திரர்களை பெற்றான் இல்லையா. அந்த மாதிரி யாராவது ஒரு மகான் வந்துட்டா துக்கம் போயிடும். சீதை துக்கத்தில் இருந்தா, ராமன் காணலையே, ராமன் வரலையே, 1 மாசத்துல வந்துடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேனே, 9 மாசம் ஆயிடுதே, 10வது மாசம் ஆக போறதே, ராமன் வரலையேன்னு தவிச்சுட்டு இருந்த பொழுது தன்னுடையதான கூந்தலையே ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறதுக்காக கழுத்துல சுத்தின்ற பொழுது ராமநாமா கேட்டது இல்லையா. எந்த தர்மம் காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த தர்மத்தை பண்ணினா அந்த தர்மஸ்வரூபனான எம்பெருமான் காப்பாற்றுவானோ. மாரீச்சன் சொல்றான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ராமன் யாருன்னு எனக்கு தெரியுது, தர்மஸ்வரூபம்ங்கிற தொண்டில்படி ஆழ்வார் சொல்றார், அறம் சுவராகி நின்ற அரங்கனாருக்கு ஆட்செய்யாதே. தர்மமே சுரூபமா இருக்கக்கூடிய ரங்கநாதனாச்சேங்கிறது. அதனால ஒரு மகான் வந்துட்டா நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்துடும் அப்படின்னு அங்க அந்த ஹனுமான்கிற பரம பாகவதன் வந்த உடனே